பிரைஸ் அலாட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பயம் என்கிற ஒரு விஷயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலித்து கொண்டுதான் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் முதல் பலவான்கள் வரை ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நாம் அன்றாடம் வாசித்து தியானிக்கிறதான வேதாகமத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்ற மனிதர்களாயினாலும் சரி, சட்ட திட்டங்கள் ஆனாலும், அதிகார துஷ்பிரயோகங்கள் ஆனாலும் சரி, அவர்கள் எந்த மனிதர்களுக்கும் பயப்படாமல் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்திருந்து ஜெயத்தை பெற்று கொண்டதை நாம் வாசிக்க முடிகிறது. இயேசுவை நம்பி தான் செய்து வந்த மீன்பிடி தொழிலை விற்று அவரை பின்பற்றி வந்த சீஷனாகிய சீமோன் பேதுரு இயேசுவையே பிடித்து விட்டார்களே, எங்கே தன்னையும் பிடித்து ஆக்கினைக்குள்ளாக்கி விடுவார்களோ என்று மனிதர்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவன் பயந்ததினால் கர்த்தரை 3 முறை மறுதளித்தான் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் தான் செய்த செய்கைக்காக மனம் கசந்து அழுததி நிமித்தம் கர்த்தர் அவனை மன்னித்து மறுபடியும் அவனை நிலைநிறுத்தி பெரிய அப்போஸ்தலன் ஆகும்படி செய்து அவனுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கட்டளையிட்டார். அப்படியே நமக்கு விரோதமாய் கூட எத்தனையோ பலவான்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் எழும்பி நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். அவர்கள் எனக்கு எதிராக ஏதாவது செய்து விடுவார்களோ, அவர்களை எதிர்க்க எனக்கு பலன் இல்லையே, நான் பணிந்து போவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லையே, மற்றவர்கள் முன்பாக நான் அவமானப்பட்டு விடுவேனோ என்றெல்லாம் கலங்கி பயந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய வசனம் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு நாம் காத்திருப்போமே ஆனால் நிச்சயமாகவே நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா மனிதர்களுடைய கைக்கும் சூழ்நிலைக்கும் நம்மை தப்புவித்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அதே வேளையில யாருக்கு அவர் உயர்ந்த அடைக்கலத்தை தருவார் என்றால், நீதிமொழிகள் 8:13 சொல்லப்பட்டுள்ளது போல, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்பட பயம், பெருமை, அகந்தை, தீய வழிகள், புரட்டு வாய் இவைகளை கர்த்தர் வெறுக்கிறார் என்று வாசிக்கிறோம் அல்லவா? நிச்சயமாகவே நாம் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்கும்போது நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஆளுமையில் உள்ள மனிதர்கள் எழும்பினாலும், எப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் நமக்கு விரோதமாய் பிணைக்கப்பட்டிருந்தாலும் நாம் எவற்றை குறித்தும் பயப்பட வேண்டியதே இல்லை. எரேமியா 1:8 ஆண்டவர் அருமையாய் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை திடப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாம் ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடக்கும் போது ஆண்டவர் நம்மை பாதுகாத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன்.